Hi, hello friends, welcome to AS Creations. In this video, we will discuss about travel agency. First வந்து travel agency அப்படின்றது என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு travel agency அப்படின்றது என்னென்னா ஒரு பிஸ்னஸ். அதை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க அப்படி இல்லைனா ஏதோ ஒரு இண்டிவிஜுவல்ஸ் வராங்க அப்படின்னா அவங்களுடைய ட்ராவலுக்கு தேவையான அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே பிளான் பண்ணுறதுலேருந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுலேருந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுற வரைக்கும் எல்லாமே பார்த்துப்பாங்க. இவங்க தான் வந்து ட்ராவல் ஏஜென்சின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ராவல் ஏஜென்சியில் மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் ட்ராவல் ஏஜென்சி, ஆன்லைன் ட்ராவல் ஏஜென்சி, ஹோம் பேஸ்டு ட்ராவல் ஏஜென்சி, ஸ்பெஷாலிட்டி ட்ராவல் ஏஜென்சின்னு சொல்லிட்டு மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஏஜென்சிலாம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, ஒரு கஸ்டமருடைய ட்ராவல் அப்படின்னா அந்த ட்ராவலுக்கு தேவையான பிளானிங்கும் சரி, எந்தெந்த பிளேஸை பற்றின ரிசர்ச் எல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த பிளேஸ்க்கு வந்துட்டு இவங்களை ட்ராவல் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து டிக்கெட்டிங் அண்டு ரிசர்வேஷன். ஒரு சில பிளேஸ்க்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா அந்த பிளேஸில் வந்துட்டு டிக்கெட் இருந்தால் தான் இன்சைட் போக முடியும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயம் இருக்கும். அதுக்கெல்லாம் போகிறதுக்கு பிஃபோராகவே இவங்க டிக்கெட்லாம் புக் பண்ணியிருப்பாங்க, ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்து ட்ராவல் ஏஜென்சியோடைய ஒரு ஃபங்க்ஷனு. நெக்ஸ்ட் வந்து அக்கோமடேஷன் புக்கிங். இப்போ நம்ம வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து வரோம் அப்படின்னா அவங்க வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான அக்கோமடேஷனுமே ஆல்ரெடி ட்ராவல் ஏஜென்சியே புக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுவுமே வந்து அவங்களோட ஃபங்க்ஷனில் வர்றது தான். நெக்ஸ்ட் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அரேஞ்ச்மெண்ட்டு. ஆஃப்டர் நம்ம போயிட்டு ஒரு இடத்த ரீச் பண்ணதுக்கப்புறமா அங்கே இருக்கிற இடத்த சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆகும், அதுக்குன்னு தனியாக சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் இந்த ட்ராவல் ஏஜென்சியில் நம்ம கொடுத்தோன்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனையுமே அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன அப்படின்னா டூர் பேக்கேஜிங் அண்டு கஸ்டமைசேஷன். ஒரு பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக எந்த ஒரு ஏஜென்சியாக இருந்தாலும் பேக்கேஜிங் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி பேக்கேஜ் எங்ககிட்ட இருக்குது, இதில் வந்து இவ்வளோ பிளேசஸ்லாம் அவைலபிளாக இருக்கும், இதெல்லாம் விசிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜிங் வச்சுருப்பாங்க. சப்போஸ் த டூரிஸ்ட் விஷ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம். இந்த பிளேஸுக்கு பதிலாக இந்த பிளேஸ் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமைசேஷனும் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ராவல் டாக்குமெண்ட் அண்டு வைவா அசிஸ்டண்ட்டு இதெல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கஸ்டமர் சப்போர்ட் அண்டு கன்சல்டேஷன். ஒரு கஸ்டமர் வந்துட்டு எந்த ப்ராப்ளமில் இருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு பெட்டரான கன்சல்டேஷனும் கொடுப்பாங்க. இது எல்லாமே ட்ராவல் ஏஜென்சியோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் வந்து இந்த ட்ராவல் ஏஜென்சியில் கீ பிளேயர் ஆப்ரேஷன்ஸும் இருக்குது. யாரெல்லாம் ரொம்பவே கீ பிளேயராக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஏஜென்ட்ஸ் வந்துட்டு இதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு. நெக்ஸ்ட் வந்து டூர் ஆப்ரேட்டர், அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஹோட்டலர்ஸு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரொவைடர்ஸு, அதுக்கப்புறம் டெஸ்டினேஷன் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஏர்லைன்ஸு, இவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு கோஆப்ரேட் பண்ணுறதுனால தான் இவங்க ஏஜென்சி வந்து நல்லா செயல்படுதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஏஜென்சியோட ஆப்ரேஷன் எப்படி இருக்குன்னா ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃப்ரண்ட் ஆஃபீஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேக் ஆஃபீஸ் இருக்குது, மார்க்கெட்டிங் ரூல்ஸும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்டும் ஃபைனான்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு டெக்னாலஜியும் இருக்குது, சிஸ்டமும் இருக்குது. இந்த மாதிரிலாம் தான் வந்து இந்த ஏஜென்சியோட ஆப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவல் ஏஜென்சியோடைய சேலஞ்சஸ், என்னென்ன சேலஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா காம்படிஷன் ஃப்ரம் ஓடிஏ. காம்படிஷன் இருக்கும் இல்லையா, ஒரு ட்ராவல் ஏஜென்சி இருக்குன்னா நிறைய ட்ராவல் ஏஜென்சியோட காம்படிஷன் வரும், இல்லைனா அதர் சோர்ஸஸ் அதர் பிளேசஸ் கூட இருந்து காம்படிஷன் வரும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சேஞ்சிங் கஸ்டமர் பிஹேவியர்னு சொல்கிறாங்க. சப்போஸ் டூரிஸ்டெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி பேசுவாங்க, நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆகும்போது அதையும் இவங்க ஃபேஸ் பண்ணணுன்றது ஒரு சேலஞ்சிங்கான விஷயமா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து டெக்னாலஜி ரொம்பவே அட்வான்ஸ்டாக வந்துருச்சு. நம்ம வந்து ஒரு இடத்த பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடியே கூகுள் மேப்பில் பார்த்தோன்னா அந்த டூரிஸ்ட்டுக்கே அதோடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே தெரியுது இல்லையா. ஸோ அதான் வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்டு. அதையும் மீறி இந்த ட்ராவல் ஏஜென்சிங்கிறதுலாம் ஒரு பெரிய சேலஞ்சுன்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்கனாமிக்கல் அண்டு பொலிட்டிக்கல் அன்சர்டைன்மெண்ட்டு. சப்போஸ் இவங்க பிளான் பண்ண டைமில் அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் மாறும், இல்லைனா பொலிட்டிக்கலாகவோ இல்லை எக்கனாமிக்கலாகவோ ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். அதையும் வந்து அவங்க
அதையும் கடந்து வரணும். நெக்ஸ்ட் வந்து சஸ்டைனபிலிட்டி அண்ட் என்விரான்மெண்டல் கன்சர்ன், கிளைமேட்டிக் சேஞ்சை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பேஸ் பண்ணி தான் இந்த ட்ராவல் ஏஜென்சி வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டினேஷன் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னா, இதில் வந்து என்ன அப்படின்னா டெஸ்டினேஷன் மார்க்கெட்டிங்னா ஒரு டெஸ்டினேஷன் வந்து எல்லாருக்குமே இருக்கும். அதர் டூர் கைட்ஸு இல்லைனா அதர் ட்ராவல் ஏஜென்சி எல்லாருமே ஒரே டெஸ்டினேஷன் இமேஜ் வச்சுருந்தாங்கன்னா அது வந்து பீப்புள் அட்ராக்ட் பண்ணது காமனாக தான் இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொரு ஏஜென்சியுமே வந்து ஒரு நல்ல ஆடியன்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டெஸ்டினேஷனை வந்து பிக்சர் வச்சுருந்தாங்கன்னா தான் அவங்கக்கிட்ட வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து டெஸ்டினேஷன் மார்க்கெட்டிங்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா பிராண்டிங் அண்டு பொசிஷனிங், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங். ஒரு ட்ராவல் ஏஜென்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு நல்ல ஒரு பேர் வச்சு நல்ல பிராண்டை வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நம்ம போஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அண்டு ஈவெண்ட் அண்டு ஃபெஸ்டிவல்ஸு, ஏதாவது ஈவெண்ட்லேயோ இல்லை ஃபெஸ்டிவல்ஸ்லேயோ வந்து நம்ம ஸ்பான்சர் பண்ணணும். அது மூலயமா நம்ம வந்து பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து கெட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் அண்ட் கொலாபரேஷன், வேறு ஒரு கம்பெனியோட வந்து நம்ம பார்ட்னர்ஷிப்பில் வச்சு கொலாபரேஷனாக இருந்தால் தான் நம்மளோட ஏஜென்சி வந்து மற்ற பேருக்கு தெரியுன்றாங்க. அடுத்து வந்து விசிட்டர் இன்ஃபர்மேஷன் அண்டு சர்வீசஸ், இந்த டூரிஸ்ட்லாம் இருக்காங்களே அவங்க விசிட் பண்ணி அவங்களுடைய இது எப்படி இருக்குது, ட்ராவல் ஏஜென்சியோட சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணால் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ராவல் ஏஜென்சிக்கு என்னென்ன டூல்ஸ் அப்படின்னா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம், அதாவது லைக் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அந்த மாதிரி இருக்கிற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணணும் அந்த ஏஜென்சியை பற்றி. நெக்ஸ்ட் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்னால் அது ஒரு டைப் ஆஃப் ஷேரிங் பிளேஸ் தான். நெக்ஸ்ட்டு வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங், இந்த ஏஜென்சியோட கண்டென்ட்டை வந்து தெரியப்படுத்தணும். ஸோ அது மூலயமா ரீச் ஆகுறது. அடுத்து இமெயில் மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின், ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மாதிரி டூல்ஸ் மூலயமா தான் வந்து நம்ம டிஜிட்டலாக மார்க்கெட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மார்க்கெட்டிங் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் மெத்தடு, இதில் என்ன அப்படின்னா பிரிண்ட் அட்வர்டைஸிங் இருக்கும். பிரிண்ட் அட்வர்டைஸிங்னா ஒரு மேகசினில் வந்து அப்லோட் பண்ணுறது. அடுத்து ப்ராட்காஸ்ட் ஆடுனா டிவி, ரேடியோ அதிலெல்லாம் வந்து அப்லோட் பண்ணுறது. அவுட்டோர் அட்வர்டைஸ்மெண்ட்னா பில் போர்டுலலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி போர்டில் அப்லோட் பண்ணுறது. ட்ரேட் ஷோ அண்ட் எக்ஸிபிஷன், டைரக்ட் இமெயில் மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷன்லேயோ இல்லை ஒரு ட்ரேட்லேயோ போயிட்டு பண்ணுறதெல்லாம் வந்து இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.